الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மகத்துவமான புனித துல்ஹஜ் மாதத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த நாட்கள். அஃதலு ஐயாமு துன்யா ஐயாமுல் அஷ்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான நாட்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கும், ஒரு அடியான் நல்லமல்களை கொண்டு உயிர்ப்பிப்பதற்கும் அல்லாஹு தாலா மிக நேசிக்குகின்ற, மிக விரும்புகின்ற நாட்கள் இந்த ஐயாமுல் அஷ்ர், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 தினங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸ் பஸார் என்ற நபிமொழி தொகுப்பு கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமான வணக்க வழிபாடுகளை கொண்டும் இபாதத்துக்களை கொண்டும் உயிர்ப்பிப்பதும் அதை ஹயாத்தாக்குவதும் மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டினார்கள், எங்களையும் சஹாபாக்களை அவர்கள் ஆர்வமூட்டினார்கள். எனவே இந்த நல்ல நாட்களிலே நாங்கள் அமல் இபாதத்துக்களிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஐங்கால தொழுகைகளை நாங்கள் இமாம் ஜமாத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். முன்பின் சுன்னத்துக்கள், இரவு நேர தஹஜ்ஜத் தொழுகைகள், வித்ர் போன்ற அந்த தொழுகைகள், அதுபோன்ற லுஹா, இவ்வாறான நஃபில் தொழுகைகள், இந்த விடயங்களில் நாங்கள் மிகவும் கரிசனை செலுத்த வேண்டும். அதுபோன்றுதான் நாங்கள் குர்ஆன் திலாவத், திக்ர், சலவாத், தஸ்பீஹாத்துகள், தான தர்மங்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல், பெற்றோருக்கு உபகாரம் செய்தல், குடும்ப உறவுகளை பேணி நடத்தல் என்று என்னென்ன நல்ல அமல்கள், நல்ல இபாதத்துக்கள் இருக்கிறதோ அந்த விடயங்களில் நாங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில் அதிகமாக குர்ஆனுடனான நெருக்கத்தை, குர்ஆனுடனான தொடர்பை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் இந்த 10 தினங்களும் நோன்பு நோட்பதும் ஒரு மிக முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை ஆர்வமூட்டினார்கள். ஹதீஸ்களிலே வருகிறது, வகான யசூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா. நபியார்கள், அதாவது அரஃபாவுடைய நாளின் 9வது பிறை, அரஃபாவுடைய தினத்திலே நபி அவர்களும் சஹாபாக்களும் நோன்பு நோற்றார்கள் என்று ஹதீஸ்களிலே காண கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே பிறை 9 குறைந்தபட்சம் அந்த அரஃபாவுடைய நோன்பையாவது நாங்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். பெருநாளுக்கு முந்திய தினம், நாங்கள் எப்பொழுது பெருநாள் கொண்டாடுகின்றோமோ அந்த பெருநாளுக்கு முந்திய தினம்தான் அரஃபாவுடைய தினம் இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த 9வது தினம் அரஃபாவுடைய தினம் பல மகத்துவங்களையும் பல சிறப்புகளையும் அது தாங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபா தினத்திலே பிடிக்கக்கூடிய நோட்கக்கூடிய நோன்பு இருக்கிறது அல்லவா, இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வல்லதி பஅதஹு. முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கின்ற ஹதீஸ். சொன்னார்கள், இந்த அரஃபாவுடைய தினத்திலே ஒரு அடியான் நோட்கக்கூடிய நோன்பு கடந்து போன ஒரு வருடம், எதிர் வருகின்ற ஒரு வருடம், 2 வருடங்களிலே அந்த அடியான் செய்த பாவங்களுக்கும் விளைகளுக்கும் தவறுகளுக்கும் அது குற்றப்பரிகாரமாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்கிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மஜ்மூ என்ற கிரந்தத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அரஃபாவுடைய தினத்திலே ஹாஜிகள் அல்லாமல் உலகின் 4 பக்கங்களிலும் உலகிலே இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களும் அரஃபாவுடைய நோன்பை நோட்பது சுன்னத் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த அரஃபாவுடைய தினத்தில் தான் அல்லாஹு தஆலா அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, சூரா அல்-மாயிதாவின் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறார். நபியே நாயகமே, இந்த புனித தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி முழுமைப்படுத்தி இதை உங்களுக்கு மார்க்கமாக நாங்கள் பொருந்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கம் அல்லாத வேறு எந்த மார்க்கத்தை
யாரும் பின்பற்ற முடியாது. அல்லாஹு தாலா தடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்திய இந்த வசனம் இறங்கியதும் அரபாவுடைய நாளாக நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அரபா மைதானத்திலே நிற்கும் பொழுது இந்த வசனம் இறங்கியதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அதுபோன்றுதான் அரபாவுடைய நாளிலே பல சிறப்புகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, பிரார்த்தனைகளில் ஒரு அடியான் செய்கின்ற துஆக்களில் மிகச்சிறந்த துஆ அரஃபா நாளிலே கேட்குகின்ற துஆ. அல்லாஹு தாலா அந்த துஆவை அங்கீகரிக்கிறான். திருமதியிலே வந்திருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்திலே அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த துஆவை ஓதினார்கள் என்று அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே ஹதீஸ்களை காண முடிகிறது. அதுபோன்றுதான் ஹஜ்ஜி என்பதே அரபா தான். அரபா மைதானத்திலே தரிப்பதுதான் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று. யார் அரபா மைதானத்திலே ஹாஜ் தரிக்கவில்லை என்றால் அவருடைய ஹஜ்ஜி பாத்திலாகிவிடும், அவருடைய ஹஜ்ஜி சேரமாட்டாது. அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினம்தான் அரபாவுடைய நாள், அரபாவுடைய அந்த மைதானம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நேயர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா அரபாவுடைய தினத்திலே அடியார்கள் செய்கின்ற பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான். பல லட்ச மக்களை நரகத்திலிருந்து அல்லாஹு தாலா விடுதலை செய்கின்றான். முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அல்லாஹு தாலா அரபாவுடைய நாளிலே பல ஆயிரக்கணக்கான தன்னுடைய அடியார்களை நரகத்திற்கென்று முடிவு செய்யப்பட்டவர்களை அல்லாஹ் நரக விடுதலை கொடுக்கிறான். அல்லாஹு தாலா அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களை பார்த்து எல்லாவற்றையும் அறிந்த ரப் அல்லாஹ் கேட்கிறான், வழக்குகளே, இதோ அரபா மைதானத்திலே குழுமி இருக்கின்ற இந்த மக்கள் எதை நாடுகிறார்கள்? அவர்கள் தங்களுடைய நாடுகளை துறந்து குடும்பங்களை இழந்து அவர்களை பல பெருமதியான அவர்களுடைய உடலையும் பொருளாதாரத்தையும் சுமந்து கொண்டு இங்கே நிற்கிறார்களே, இந்த மக்களை நான் மன்னித்து விடுகிறேன். என்னுடைய பொருத்தமும் என்னுடைய நெருக்கமும் அந்த அடியார்களுக்கு கடமை அல்லாஹு தாலா என்று அல்லாஹு தாலா சொல்வதாக ஹதீஸ்களிலே, முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. எனவே அன்புக்குரிய நேயர்களே, அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த 9 தினங்களும் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அரபாவுடைய நோன்பை நோற்று நாங்கள் கடந்து போன ஒரு வருடம், வருகின்ற ஒரு வருடம் ஆகிய 2 வருடங்களுக்கு எங்களால் நிகழ்ந்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் பரிகாரமாக இந்த நோன்பு ஒன்று இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் அரபாவுடைய நாளிலே நோன்பு நோற்று அல்லாஹுடைய அன்பை, அருளை, ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை பெற்ற நல்லடியார்கள் அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.